இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளெண்டிங் மோட்ஸ். ஸோ பிளெண்டிங் மோட் ஒரு லேயர் இன்னொரு லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு பிளெண்டிங் மோடாக இங்கே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், ஒரு பிளெண்டிங் மோடுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஸோ இது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சார்ட் வச்சிருக்கேன். 100% பிளாக், அதான் ஒயிட், இங்கே 50% பிளாக், தட் இஸ் கிரே. இப்போ நம்ம மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் வைக்கிறோம். அதாவது ஒயிட் இருந்த ஏரியாக்களில் பின்னாடி இருக்கிற இமேஜை ரிட்டைன் பண்ணியிருக்கோம். போல நான் ஸ்க்ரீன் பிளெண்டிங் மோட் வைக்கும்போது பிளாக் இருந்த ஏரியாக்கள் ரிட்டைன் பண்ணியிருக்கு. ஓவர்லே பிளெண்டிங் மோட் வைக்கிறோம், கிரேல இருந்ததுனால அந்த இடங்கள் ரிட்டைன் பண்ணியிருக்கு. முப்பது நாட்களில் ஃபோட்டோஷாப் சீரிஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளெண்டிங் மோட்ஸ். ஸோ பிளெண்டிங் மோட் ஒரு லேயர் இன்னொரு லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நான் ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லேயரில் ஒரு கிரேடியன்ட் ஃபில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இன்னொரு லேயரில் ஒரு பேர்ட் இமேஜ் வச்சுருக்கேன். ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேனலில் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். இது நார்மல் பிளெண்டிங் மோட். இதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பிளெண்டிங் மோட் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போ கிரேடியன்ட் ஃபில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டிங் மோடாக இங்கே ஸ்க்ரோல் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய கிரேடியன்ட் ஃபில் பின்னாடி இருக்கிற இமேஜ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதம், அதாவது பிளெண்ட் ஆகிற விதம் ஒவ்வொரு பிளெண்டிங் மோடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமாக மாறுது. ஸோ மல்டிப்ளை வச்சோம்னா நம்மளோட கிரேடியன்ட் ஃபில் பின்னாடி இருக்க இமேஜோட சேர்ந்து டார்க்காக நமக்கு காட்டுது. அதே நேரம் ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சோம்னா நமக்கு பிரைட்டன் ஆகுது. இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட 3 லேயர் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டியர் 1 இருக்குது. அது சாலிட் கலர் ஃபில் இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற டைகர் அது மறைக்குது. டைகருக்கு பின்னாடி இருக்கிற எலிஃபெண்ட்டை இது ரெண்டும் சேர்ந்து மறைக்குது. ஸோ இப்போ மேலே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிடுறேன். ஒரு பிளெண்டிங் மோடுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா சில இடங்களில் நம்மளுடைய மான் இமேஜ் மறைஞ்சிடுது, சில இடங்களில் அது அழகாக பிளெண்ட் ஆகுது பின்னாடி இருக்கிற கலர்ஸை பொறுத்து. ஒரு லேயருக்கு தான் பிளெண்டிங் மோட் கொடுக்கணும்னு எதுவும் இல்லை. நம்ம எந்த லேயருக்கு வேணால் என்ன பிளெண்டிங் மோட் வேணால் கொடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிகினராக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வேறு லேயர்ஸில் வேறு இமேஜ் கலர்ஸ் வச்சு நம்ம பிளெண்டிங் மோட்ஸ் பலதையும் நம்ம போட்டு பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பிளெண்டிங் மோட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு சார்ட் வச்சுருக்கேன். 100% பிளாக் இந்த பார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0% பிளாக், அதான் ஒயிட், இங்கே 50% பிளாக், தட் இஸ் கிரே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம், கலர் இமேஜ். ஸோ இந்த சார்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் பொதுவாக பின்னாடி இருக்கிற லேயர்ஸை டார்க்கன் பண்ணும். ஸோ மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் கொடுத்ததுனால இந்த சார்ட்டில் பிளாக் அப்படியே ரிட்டர்ன் ஆகியிருக்கு. பிளாக்லேருந்து வேரியேஷன் இருக்கிற டார்க்னஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற இமேஜை அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக நமக்கு காட்டுது. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பிளெண்டிங் மோட் ஸ்க்ரீன். எப்படி மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் வந்து பின்னாடி இருக்கிற விஷயங்களை டார்க்கன் பண்ணுதோ, ஸ்க்ரீனில் வச்சோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பிரைட்டன் பண்ணும். மல்டிப்ளை பிளெண்டிங் மோடில் நமக்கு பிளாக் ரிட்டர்ன் ஆகிட்டு மற்ற இடங்களை டார்க்கன் பண்ணது போல் ஸ்க்ரீன் பிளெண்டிங் மோடில் நமக்கு ஒயிட் ரிட்டர்ன் ஆகிட்டு மற்ற இடங்களை நம்மளோட வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பிரைட்டன் பண்ணுது. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பிளெண்டிங் மோட் ஓவர்லே பார்த்தோம்னா நமக்கு 50% கிரே இருந்த இடங்களில் அப்படியே பின்னாடி இருக்கிற இமேஜை ரிட்டைன் பண்ணியிருக்கு. அங்கே எந்த சேஞ்சும் பண்ணலை. வேறஸ் நமக்கு டார்க்கராக இருந்த இடங்களில் நமக்கு டார்க்கன் பண்ணியும் நமக்கு லைட்டராக இருந்த இடங்களில் நமக்கு பிரைட்னஸ் ஏற்றியும் கொடுத்துருக்கு. இன் அதர் வேர்ட், ஓவர்லேன்ற பிளெண்டிங் மோட் நம்மளுடைய இமேஜோடைய கான்ட்ராஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் இதை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சார்ட்டை நான் கொஞ்சம் இப்போ மேலே தூக்கிடுறேன். இப்போ நம்ம மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் வைக்கிறோம். இங்கே கவனித்து பாருங்கள், நமக்கு 0% பிளாக், அதாவது ஒயிட் இருந்த ஏரியாக்களில் நமக்கு பியூராக அந்த இடங்கள் ஃபுல்லாக ஹைட் ஆகி பின்னாடி இருக்கிற இமேஜை ரிட்டைன் பண்ணியிருக்கு. இங்கே இருக்கிற எட்ஜ் கூட நமக்கு தெரியல. அதே போல் நான் ஸ்க்ரீன் பிளெண்டிங் மோட் வைக்கும்போது இங்கே பாருங்கள், நம்மளுடைய பிளாக் இருந்த ஏரியாக்கள் ஃபுல்லாக பின்னாடி இருக்கிற இமேஜுக்கு வழிவிட்டு ரிட்டைன் பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம அதே போல் இந்த எட்ஜஸ் இல்லாததை வச்சு உறுதிப்படுத்திக்கலாம். இப்போது நம்ம அதே போல் ஓவர்லே பிளெண்டிங் மோட் வைக்கிறோம். இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா 50% கிரேல இருந்ததுனால அந்த இடங்கள் நமக்கு பின்னாடி இருக்கிற இமேஜை ரிட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 ஃபேமஸான பிளெண்டிங் மோடையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மல்டிப்ளை பிளெண்டிங் மோட் டார்க்கன் பண்ணுது, ஸ்க்ரீன் பிளெண்டிங் மோட் பிரைட்டன் பண்ணுது, அதே போல் ஓவர்லே பிளெண்டிங் மோட் கான்ட்ராஸ்ட்டை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. 50% பிளாக், அதாவது கிரே இருக்கிற ஏரியாக்களில் இமேஜ் ரிட்டைன் பண்ணிக்கிட்டோம். அதற்கு அதிகமான பிளாக் இருக்கிற ஏரியாக்களில் இங்கே டார்க்கன் பண்ணியும், அதற்கு கம்மியாக பிளாக் இருக்கிற ஏரியாக்களில் பிரைட்டன் பண்ணியும் இது கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓவர்லேவோட இன்னொரு சாஃப்ட்வேர் வெர்ஷன், அதாவது இன்டென்சிட்டி கம்மியான வெர்ஷன் சாஃப்ட் லைட். ஓவர்லேயும் சாஃப்ட் லைட்டும் கிட்டத்தட்ட ஒரே எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். பட் ஓவர்லே இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், சாஃப்ட் லைட் அதே போல் இன்டென்சிட்டி நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த பிளாக் டு ஒயிட் சார்ட்டை புரிஞ்சிட்டோம்னா நம்மளோட டிசைன்ஸில் ப்ராக்டிக்கலாக இந்த பிளெண்டிங் மோட்ஸை எப்பப்போலாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம ஒரு பிளாக்ல ரெயின் ட்ராப்ஸ் இருக்கிற ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே ஒரு ஃப்ளவர் இமேஜ் வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளாக்ல ஒயிட் ரெயின் ட்ராப்ஸ் இருக்கிற இந்த இமேஜை நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றினேன்னா இப்போ பாருங்கள்,
நமக்கு ஒரு அழகான ரெயின் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடுச்சு. ஸோ இந்த பிளெண்டிங் கான்செப்ட்ஸோட ஒர்க்கிங் பேசிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கே எப்படி இதை நம்ம டிசைன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நமக்கு ஒரு புரிதல் வரும். இதன் மூலமாக நம்ம ஈஸியான எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் Adobe Photoshop, Indesign, Illustrator, Premiere Pro அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் 30 நாட்களில் Photoshop சீரிஸில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.